வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அரங்கவியலில் வந்துட்டு தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாடகம்னா என்னென்ன, கட்டியக்காரன்னா யார், நாடகவியல் ஆளுமைகளில் அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தோமா. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ₹1 நாடகம் அப்படின்றது தான். ஓகேவா? இந்த நாடகம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த நாடகத்தை எழுதின அந்த ஆத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை எழுதினது யார் அப்படின்னா ஜெயந்தன். அவரை பற்றினது வந்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஜெயந்தன் இவருடைய காலம் அப்படின்னா 1937 இருந்து 2010 வரைக்கும். ஓகேவா? ஜெயந்தன் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா பே. கிருஷ்ணன். ஓகேவா? இவர் வந்துட்டு எந்த ஊரை சார்ந்தவர்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சார்ந்தவர். இவருடைய ஒரு நாடகம் வந்துட்டு இலக்கிய சிந்தனை பரிசு வாங்கியிருக்கு. அது என்ன நாடகம் அப்படின்னா நினைக்கப்படும் அப்படின்ற நாடகம் வந்துட்டு இலக்கிய சிந்தனை பரிசு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இவருடைய வானொலி நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடகம். அது என்னதுன்னா சிறகை விரி, வானம் உனது. இந்த 2 நாடகமுமே வந்துட்டு அகில இந்திய வானொலியில வந்துட்டு முதல் பரிசு பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்துட்டு சிந்தனை கடல் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு வந்துட்டு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியுமே கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஜெயந்தன் அப்படின்னா யாருன்னா அவருடைய இயற்பெயர் வந்துட்டு கிருஷ்ணன். அவர் வந்து திருச்சி மணப்பாறையை சார்ந்தவர். அவருடைய நினைக்கப்படும் அப்படின்ற நாடகம் வந்துட்டு இலக்கிய சிந்தனைன்ற பரிசு வாங்கியிருக்கு. சிறகை விரி, வானம் உனது இதெல்லாம் வந்துட்டு அவருடைய வானொலி நாடகம். இது வந்துட்டு உலக அகில இந்திய வானொலியில வந்துட்டு முதல் பரிசு பெற்றிருக்கு. இவர் வந்து சிந்தனை கடல், சிந்தனை கூடல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்துட்டு இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியுமே கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு நம்ம இவரை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேச்சுக்கலை. அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு தேர்ட் யூனிட்ல வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? பேச்சுக்கலை அப்படின்னா இந்த லெசன்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேச்சுக்கலைனா என்ன, அது எப்படி வந்துட்டு உருவானுச்சு, அதோட அந்த வரைமுறையெல்லாம் என்னென்ன, அது யாரெல்லாம் பேசுனாங்க, அறிஞர்களோட பேச்சு மொழிகள் என்னென்ன, அவங்களுடைய சொற்பொழிவுகள் அண்ணா, பெரியார், விவேகானந்தர் அவங்கள பற்றின சொற்பொழிவுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் தானே? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ஒன்று கன்வே பண்ணணும்னாலும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே நமக்கு தேவையானது என்னன்னா பேச்சு இருந்தால் தானே வந்துட்டு நம்மளால இந்த உலகத்திலேயே சர்வை பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பேச்சின் மூலமாக தான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்வுகளையுமே வெளிப்படுத்த முடியும். நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸையுமே நம்மளுக்குள்ளாடி என்ன தோணுது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா பேச்சு தான். ஓகேவா? பேச்சுன்றது வந்துட்டு தனி மனிதனுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து சமூகத்துக்கும் வந்துட்டு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கருத்து வெளிப்பாட்டிற்கான பேச்சு மொழி கலை வடிவமா மாறி நம்ம சமூகத்துக்குள்ள வந்துட்டு ஒரு மிக இன்றியமையாத ஒரு அடையாளமாகவும் நம்ம பண்பாட்டை வளர்க்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய துணை புரியுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஔவையாரோட ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 இந்த பாட்டு வந்துட்டு யார் பாடினதுன்னா ஔவையார் பாடினது. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த லெசன்ல இருந்து இந்த குரூப் 4க்கும் குரூப் 2ல இருந்துமே வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசனை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஓகேவா? நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாடலை கொடுத்து கூட நம்மளுக்கு வந்துட்டு கேள்வி கேட்கலாம். இந்த பாடல் வந்துட்டு யார் பாடினது அப்படின்னு கூட கேட்கலாம். யார் பாடினா? இந்த பாட்டை வந்துட்டு ஔவையார் தான் பாடியிருக்காரு. ஓகேவா? இந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா
ஒரு நிறையா படித்த ஒரு அவையில் வந்துட்டு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் ஒருத்தராக நீ உட்காரணும் அப்படின்னா அது யாரால தான் முடியும்? கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபைகளில் அமரும் தகுதி 100 பேரில் ஒருவருக்கே கிடைக்கும். ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கான தகுதி யாருக்கு கிடைக்கும்னா 100 பேர்த்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதே 1000 பேர்ல ஒருத்தர் தான் கவிஞரா மாற முடியும். ஆனா 10,000 பேர்ல ஒருத்தர் தான் சிறந்த பேச்சாளரா திகழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது 100 பேர்ல ஒருத்தர் தான் கற்றறிந்தோருக்கு முன்னாடி அந்த சபையில அமர முடியணும். 1000 பேர்ல ஒருத்தர் தான் புலவரா மாற முடியணும். 10,000 பேர்ல ஒருத்தர் தான் பேச்சு கவிஞரா மாற முடியும். ஒரு பேச்சாளரா மாறணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த 10,000 பேர்ல ஒருத்தர் தான் பேச்சாளரா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்துட்டு இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேச்சுக்கலையோட ஆற்றல். பேச்சு வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். பேச்சு வந்துட்டு தனி மனிதனுக்கு வந்துட்டு பயன்படுகிறது. ஆனா அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படுதான்னு கேட்டா கிடையாது. அது வந்துட்டு சமூகத்துக்குமே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த பேச்சு வந்துட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒழுங்குபடுத்தப்பட்ட சமுதாயத்தை வடிவமைக்க எது உதவுதாமா? பேச்சுக்கலை தான் உதவுது. சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு எது உதவுதுன்னா பேச்சுக்கலை தான் உதவுது. ஓகேவா? உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாமே அரசியல்லையோ நம்ம சமூகத்திலேயோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னவா தான் இருக்கும்? அவங்க யூஸ் பண்ற ஒரு கருவினா அது பேச்சுக்கலை தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மன்னராட்சி, ஏகாதிபதிய ஆட்சி, அந்நியர் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, முடியாட்சி இது எல்லாத்தையுமே வீழ்த்தி மக்களாட்சியை கொண்டு வந்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் எதுவா இருந்துச்சாமா? பேச்சுக்கலை தான் இருந்துச்சு. ஆமா தானே? பேச்சு இருந்ததுனால தான் மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மன்னர்களுடைய ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, முடியாட்சி எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு அறிஞர்கள் சொன்ன அந்த விடுதலை வீரர்களோட பேச்சை வச்சு தானே அவங்க வந்துட்டு நம்மளுக்கு விடுதலை வேணும், நம்ம தான் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலுடைய கலை தான் வந்துட்டு பேச்சுக்கலை. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மக்களாட்சி, தேசியம், பொது உடைமை, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாமே ஒரு நாட்டுல வளரணும் அப்படின்னா அதுக்கு துணை புரியறதும் பேச்சு தான். பேச்சு இருந்தா மட்டும்தான் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவரான உட்ரோ வில்சன்ட்ட அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாருன்ற ஒரு நிகழ்ச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நல்லா இருக்கும். இங்க வந்துட்டு அந்த உட்ரோ வில்சன் இருக்காருல்ல அவர்கிட்ட வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா வந்துட்டு நீங்க 1/4 மணி நேரம் பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்துட்டு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு 2 வாரம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதாவது 15 நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னா அதுக்கு நான் 2 வாரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றாரு. சரி, இதே நீங்க 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்துட்டு ஒரு வாரம் எடுத்துக்குவேன். இதே நீங்க 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்கன்னு கேட்டா நான் இப்பயே கூட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு 15 நிமிஷம் பேசுறதுக்காக 1/4 மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா டைம் ரொம்ப கம்மி தான். ஆனா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கருத்துள்ளதாகவும் அந்த 15 நிமிஷத்துல அவர் சொல்ல வர விஷயத்த மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் சொல்லணும். ஸோ அதுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் தான் 2 வாரம். ஓகேவா? 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 1 வாரம் அப்படின்றது போதும். ஏன்னா அவர் கொஞ்சம் பேசலாம். அதனால அவருக்கு அந்த 1 வாரம் டைம்ன்றது போதும். இதே அவர் 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா அவர் யோசிக்கவே வேண்டாம். அவர் ஏற்கனவே ஒரு சிறந்த பேச்சாளர் தானே. ஸோ அதனால டக்குன்னு பேசிடுவார். ஓகேவா? அதனால நான் டக்குன்னு இப்பயே கூட நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேச்சும் பேச்சுக்கலையும். முன்னாடி வந்துட்டு பேச்சை வந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. முன்னாடி வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக, அதாவது வந்துட்டு அழுகை,
சிரிப்பு, அச்சம், இந்த மாதிரியான உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அவங்க வந்துட்டு ஒலி குறிப்புகளை வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அந்த ஒலி குறிப்புகள் தான் வந்துட்டு ரொம்ப காலமாகவே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா ஒலியெல்லாம் வந்துட்டு அவங்க பயன்படுத்திட்டே வந்தாங்க. அந்த ஒலியோட பக்குவப்பட்ட வடிவம் தான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஒலியோட பக்குவப்பட்ட வடிவம் தான் பேச்சு மொழி. நெக்ஸ்ட் நம்ம நார்மலா இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது என்னது அப்படின்னா ஒரு நார்மலான பேச்சு. ஓகேவா? இதே அது கலையா மாறுச்சு, அது ஒரு வடிவமா மாறுது அப்படின்னா அதுதான் பேச்சுக்கலை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நார்மலா பேசுறோம் அப்படின்னா நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா அது பேச்சு. இதே ஒரு மேடையில் நின்றுட்டு நான் உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன புரிஞ்சிருக்கேனோ அதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலையும் அதே சமயம் அது வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியான எளிய நடை அதாவது எளிய மொழி நடையிலையுமே நான் உங்களுக்கு அதை வந்துட்டு சொல்லுவேன். அதுதான் வந்துட்டு நார்மல் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை வச்சு பேசுறோம்? நாக்கை வச்சு தானே பேசுறோம். நாக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது? ஒன்று வந்துட்டு நம்மளோட சாப்பாட்டுக்கான அந்த டேஸ்ட் அது வந்து சுவைக்குது. அடுத்துதான் வந்துட்டு பேசுறதுக்குமே வந்துட்டு அது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேசுபவருடைய ஒலிப்பு, பேச்சின் ஏற்ற இறக்கம், குரல் வளம், இதுதான் வந்துட்டு பேசுபவருடைய திறன். இங்க வந்துட்டு பேசுபவருடைய திறன், மொழியின் திறன், இது ரெண்டும் தான் வந்துட்டு பேச்சுக்கலையோட அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. பேசுபவருடைய திறன் அப்படின்னா என்னன்னா அவங்க பேசக்கூடிய அந்த சவுண்டு, அவங்க அந்த ஒலிக்கிறாங்கல்ல அது அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு அவங்க பேசும்போது திடீர்னு பார்த்தோம்னா உணர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகும். ஒரு நார்மலா பேசும்போது ஒரு நார்மல் ஸ்டேட்லயுமே இது வந்து ரொம்ப துக்கமானது அப்படின்னா ரொம்ப சோகமா அவங்களுடைய ஏற்ற இறக்கம்னு ஒன்று இருக்குல்ல அதுவும், அப்புறமேட்டு அவங்களுடைய இந்த வாய்ஸ், குரல் வளம், இதுதான் வந்துட்டு பேசுபவருடைய திறன் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்துட்டு மொழியுடைய திறன் அப்படின்னா என்னன்னா அடுக்குமொழி, மரபுத்தொடர், கவிதை, பாட்டு, உரையாடல், இதெல்லாம் தான் வந்துட்டு மொழியுடைய திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே சிறப்பாக பேசுவதற்கும் பேச்சு வந்துட்டு கலை வடிவம் பெறுவதற்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. எதுனா பேசுபவருடைய திறனும் மொழியோட வளங்களும் சிறப்பா பேசுறதுக்கும் அந்த பேச்சு கலையை வந்துட்டு வளர்க்குறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலா பேசக்கூடிய பேச்சுக்களும் மேடை பேச்சும் வெவ்வேறானவை, ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேச்சாளருடைய பண்புகள். ஒரு பேச்சாளர் வந்துட்டு ஒரு மேடையில போய் பேசுறாரு அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரியான பண்புகள்லாம் அவர் வச்சிருக்காரோ அவருடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட கருத்துல வந்துட்டு தெளிவா இருக்கணும், அதை வந்துட்டு சுருக்கமா சொல்லணும், தன்னோட கருத்துல இருந்து அவர் மாறவே கூடாது, எப்பொழுதுமே உறுதியாவே இருக்கணும். இப்போ வந்துட்டு மேடையில நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு இல்லை நீங்க சொல்றது தப்பு, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு சரி ஓகே நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்துல இருந்து மாறாம அதுல வந்து உறுதியா இருக்கணும். ஓகேவா? அதுதான் பேச்சாளருடைய பண்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து தன்னோட புக்ஸ்ல படிச்சது மட்டும் இல்லாம தன்னோட சுய கருத்துக்களையுமே அந்த இடத்துல வந்து சொல்லணும். அதே மாதிரி நம்ம யாருக்கு முன்னாடி பேசுறோம் அப்படின்னா அந்த பேசுபவர்களுக்கு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு புரியக்கூடிய எளிய மொழி நடையில இருக்கணும். பேசும்போது அப்பப்போ நகைச்சுவையா பேசணும். அவையில வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவை அறிந்து பேசுதல், நேரத்தை வந்துட்டு ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாது, இவ்வளவுதான் டைம் அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்குள்ளாடி நம்ம அந்த பேச வேண்டிய விஷயத்த நம்ம பேசி முடிச்சிடணும். உண்மையை தான் பேசணும். அடுத்ததான் வந்துட்டு ஜாதி, மதம், மொழி, இன தூண்டல்களும் வேறுபாடுகளும் இன்றி பேசணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிறருடைய கருத்துக்களை வந்துட்டு அவங்க கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய டைமை வந்துட்டு நம்ம எடுத்துக்க கூடாது, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளாடி நம்ம வந்து பேசி முடிக்கணும், தமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசி முடித்தல், இதெல்லாம் வந்துட்டு பேச்சாளருடைய தலை சிறந்த பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க வந்துட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு பேச்சுக்கலையை பத்தி. மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல்.
அதை சரியாக கைவர பெற்றவர்கள், அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள், அந்த கலையை கற்றவர்கள், இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள். ஓகேவா? வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையிலேயே மிகுந்த போற்றுதலுக்குரிய திறமைனா அது பேச்சு தான். அதை சரியா யூஸ் பண்றவங்க வந்துட்டு அரசனை விட பெரியவங்களா இருப்பாங்க, அதிகாரம் பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த கலையை கத்துக்கிட்டவங்க இந்த உலகத்துல வந்துட்டு விடுதலை பெற்ற ஒரு ஆற்றலா இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பேச்சாளருடைய பண்புகள் பார்த்தோமா. நெக்ஸ்ட் குரலும் மொழியும், நம்மளோட குரல் வளம் எப்படி இருக்கணும், நம்மளோட லாங்குவேஜ் எப்படி பேசணும் அப்படின்றது. ஓகேவா? குரல் வளம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சுமே வந்துட்டு அழகா இருக்கும் அப்படின்றாங்க. அதே சமயம் நம்ம வந்துட்டு ஒரே வாய்ஸ்லயே நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு ஏத்த இறக்கம் இல்லை, ஒரு உணர்ச்சிகரமா நம்ம பேசலை அப்படின்னா அது வந்துட்டு பார்வையாளருக்கு வந்துட்டு சலிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணர்ச்சியை வந்துட்டு வெளிப்படுத்துற மாதிரி தான் நம்மளோட இந்த கருத்து வந்துட்டு அமையணும். அதே சமயம் நம்ம ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசக்கூடாது. இதே சமயம் வந்துட்டு நம்ம எதுவுமே ஒரு உணர்ச்சியே இல்லாமலும் பேசக்கூடாது. ஓகேவா? சில பேர் வந்துட்டு அவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹையா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எது சொன்னாலும் ஆகு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரியான பேசலாம் நமக்கு கேட்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடத்துல நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்தணுமோ அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்றாங்க. ஓகேவா? உச்சரிப்புல வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட உச்சரிப்புல வந்துட்டு தெளிவும் பேச்சுல வந்துட்டு ஏற்ற இறக்கமும் அமையணும், அது ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம பேசக்கூடிய மொழியை பிழை இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு தப்பா ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டோம், நம்மளுக்கு வந்து அந்த உச்சரிப்பு சரியா வரல அப்படின்னா கேட்குறவங்களுக்கு வந்துட்டு அது பார்க்கவே பிடிக்காது, அவங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்குவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மொழி அழகு, சொற்குற்றமின்மை, சொல்லாட்சி திறமை, இது எல்லாம் தான் வந்துட்டு கருத்துல வச்சு ஒரு பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பேச்சாளர் நடத்தணும் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேச்சாளருடைய பண்புகள், அவங்களுடைய குரல், மொழி அழகெல்லாம் பார்த்தாச்சா. இப்போ லாஸ்டா பேச்சாளருடைய தகுதி, அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், அவர் எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அவர் பேசக்கூடிய இடம், பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கை, பேச வேண்டிய கருத்து, அதுல வந்துட்டு அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் எங்க போறாரு, அவர் எத்தனை பேருக்கு முன்னாடி நின்று பேச போறாரு, அவர் பேச போற கருத்து என்ன, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட மைண்டில் என்ன ஓடுதோ, அது எது சரின்னு அவருக்கு தோணுதோ அதை வந்துட்டு நல்லா சிந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பார்க்கணும். அவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்ம விழிப்போட ஒரு நம்மளை வந்து அவங்கள நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு என்னன்னா நம்ம சொல்கிறத கேட்கணும், அவங்கள வந்து கவனம் செதற விடாமல் பண்ணணும், அவைய வந்துட்டு உயிரோட்டம் உள்ளதாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே சமயம் அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்களோ அதுக்கு பொருத்தமான கேள்விகளையும் பதில்களையும் முன்வைத்தல், அதுக்கு சம்பந்தமா இப்போ ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்றாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்துருப்பாங்க, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொருத்தமான நிகழ்வு, கதை, அது எல்லாத்தையுமே தன்னோட பேச்சில் வந்துட்டு ஆட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேசும் கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு தொடக்கம் முதல் இறுதி வரை பேச்சின் அமைப்பை ஒரே சீராக பேணுதல் வேண்டும். அதாவது அவர் எந்த கருத்துக்கு வந்து பேச போறாரோ அதை வச்சு கரெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த டாபிக்ல இருந்து விலகாம அப்படியே பேசிக்கிட்டே வரணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அதே சமயம் வந்துட்டு அவர் அந்த லாஸ்டா அந்த பேச்சை முடிப்பார்ல, அப்போ வந்துட்டு அவர் சொல்ல வந்த கருத்தை குட்டியா இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஷார்ட்டா அதை முடிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு
அவர் பேசும்போது தேவையற்ற அந்த உடல் சைகைகள், மெய்ப்பாடு, அவரோட இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். ஓகேவா? தவிர்த்துட்டு மிச்சது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. அதே சமயம் வந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து சில பேரோட மேடை பேசலாம் நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணும்னா, இவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க பேசுறது மாதிரியே பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுமா? ஸோ எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழிநடை, ஒவ்வொரு மேடை அழகுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்கள மாதிரி நம்ம வந்துட்டு பேசக்கூடாது, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பேச்சாளருடைய தகுதிகள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இவர் இருக்கார்ல, மார்ட்டின் லூதர் கிங், கருப்பின மக்களுக்காக வந்துட்டு போராடியவர். ஓகேவா? அவர் வந்துட்டு அந்த போராட்டத்து காலத்தில் வந்துட்டு அவர் ஒரு உரை சொல்லியிருப்பார். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணது எப்படி அப்படின்னா 1963 வந்துட்டு அவர் ஒரு உரை சொன்னார். அதில் எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, எனக்கு ஒரு கனவு உள்ளது, ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற ஒரு உரை வந்துட்டு மிகச்சிறந்த உரையா வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். மார்ட்டின் லூதர் கிங் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு கனவு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை சொல்லியிருக்காரு. எப்பன்னா 1963. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குறித்த நேரத்தில் வந்துட்டு, அதாவது என்ன டைமிங் சொன்னாங்களோ அந்த டைமிங்கில் வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எப்போ முடிக்கணும்னு சொல்கிறாங்களோ, அதாவது ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளாடியே அதை ஸ்டார்ட் பண்ணி அதை முடித்து செஞ்சுருக்கணும். அதில் வந்துட்டு அவர் தேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேசும்போது அவருடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்கணுமாமா, அவையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டுமே பார்த்து பேசக்கூடாது, எல்லாரையுமே பார்த்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல், காலேஜ், அப்புறமேட்டு அந்த பேச்சு போட்டி அதுலலாம் வந்துட்டு நம்ம கலந்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த மேடை பயம் அந்த ஒரு ஃபியர்ன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேச்சுடைய முக்கூறுகள், இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா வந்துட்டு தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு. இதுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு எடுத்தல், தொடித்தல், முடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கூறுகள்னா ஸ்டார்ட் பண்ணுறது, நடுவில் இருக்கக்கூடியது, முடிகிறது, அது 3 இருக்கா. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தல் அப்படின்னா என்ன? பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறது, பேச்சை வந்து தொடங்குறது தான் எடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் நல்லா பேசலை அப்படின்னா அந்த ஸ்பீச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம எடுத்தோட்டையுமே திக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் எல்லாருக்குமே போயிடும். அவங்க எல்லாருமே வேறு வேடிக்கை தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட தொடக்கம் வந்துட்டு எப்பொழுதுமே கரெக்டாக இருக்கணும், திக்கி திணறி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னுரை வந்துட்டு எப்படி இருக்கணும்னா எப்பொழுதுமே சுருக்கமான முன்னுரையோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே சமயம் நம்ம தடங்கலின்றி பேச்சை தொடங்குவது தான் நல்ல அடித்தளம். ஓகேவா? அவையோருக்கு வணக்கம் கூறி சிறிய அறிமுகத்துடன் தொடங்க வேண்டும். அதே சமயம் சில பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருடைய கோட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கவிதை, ஒரு செய்தி, அதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தன்னோட பேச்சை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அது கேட்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க நம்ம வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த எடுத்தல்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொடுத்தல். தொடுத்தல் அப்படின்னா என்னன்னா எடுத்த அந்த தொடக்க உரைக்கு அப்புறமா வரக்கூடியது தான், அதாவது நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை விரிச்சு பேசுறது தான் தொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம அதை வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பேண்டாலாம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்ல வேண்டியதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லணும். ஓகேவா? சில பேர்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சொல்ல வந்த கருத்தையே சொல்ல மாட்டாங்க, ஒன்றுலேருந்து சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. என்ன நம்ம சொல்ல வந்தோமோ அதை அழகாக சொல்லிட்டு போயிடணும். ஓகேவா? பேச்சோடைய அடிப்படை என்ன? தெளிவாக பேசுதல். அதனால நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தெளிவாகவும் மிக முக்கியமானதாகவும் அதை கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நாம் பேசும் பேச்சு எளிமையான சொற்களை கொண்டதாகவும் பார்வையாளர்களின் ஆர்வம் குறையாமல் கருத்தை கொண்டு சேர்ப்பதாகவும் அமைதல் வேண்டும்.
அதே சமயம் நம்ம பேசக்கூடிய அந்த கருத்து வந்துட்டு ரொம்ப ஆழமுடையதாகவும் அது வந்து தெளிவானதாகவும் மக்களுக்கு புரியக்கூடிய மொழி நடையிலையுமே இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எண்ணங்களை வந்து நம்ம சொல்லும் முறையால் அழகுபடுத்துவது தான் அணி. அணினா என்ன? எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கவிதை வச்சுக்குவாங்க, சில பேரோட கோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு சிறந்த பேச்சு. அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம இப்போ என்ன சொல்ல வரோமோ அதை மட்டுமே சொல்லிட்டு போனோம்னா அது வந்துட்டு சிறந்த பேச்சா எடுக்காது. நம்ம சொல்ல வர கருத்து, அது இல்லாமல் நம்மளுக்கு தோன்றக்கூடிய அந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லி அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது எல்லாம் தான் சிறந்த பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உணர்ச்சி உள்ள பேச்சு தான் உயிருள்ள பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்பிரஷனே வெளிக்காட்டாமல் ஆமாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு அது வந்துட்டு கேட்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதே நம்ம வந்துட்டு ரொம்ப நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சொல்லி நம்மளோட உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு உயிருள்ள பேச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியாக தான் வந்துட்டு அந்த தொடுத்தல் அப்படின்ற விஷயம் அமையணுன்றாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு முடித்தல். ஓகேவா? பேச்சை முடிக்கும் போது தான் இப்போ வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லலாம் நிறையா பார்த்துருப்போம். நம்ம யாருமே அந்த அந்த ஆனுவல் டே அப்போல்லாம் பேச்செல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம். இதே அவங்க முடிக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம உத்து கவனிச்சுட்டே இருப்போம், எப்போ முடிப்பாங்க, எப்போ கைத்தட்டிட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரியே இருக்குமா. ஸோ ஒருத்தர் வந்துட்டு பேச்சு முடிக்கும் போது தான் வந்துட்டு தான் என்ன சொல்ல வந்தோன்ற கருத்தை ரொம்ப அடித்தளமாக ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருமே உட்காந்து கவனிப்பாங்க. அதனால தன்னோட சொல்ல வந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்தியும் கேட்கக்கூடியவங்களோட மனசில் பதிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லி முடிக்கணும். அதுதான் வந்துட்டு முடித்தல். ஓகேவா? இதில் வந்துட்டு பேச்சு அந்த முடித்தலுக்கு வந்துட்டு சில வகைகள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பேச்சின் சுருக்கத்தை கூறி முடித்தல், உணர்ச்சியை தூண்டும் முறையில் முடித்தல், பாராட்டி முடித்தல், பொருத்தமான கவிதையை கூறி முடித்தல், அறிஞர்களின் கருத்தை கூறி முடித்தல். இந்த மாதிரி முடிக்கும் முறைகள் ஒரு நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்துட்டு சிறந்த பேச்சாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இதில் எதை வச்சு முடிச்சாலுமே அது ரொம்ப அழகாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பேச்சோடைய வடிவங்களும் வகைகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சிறப்புரை, வரவேற்புரை, தொகுப்புரை, தலைமையுரை, ஏற்புரை, நன்றியுரை, சொற்பொழிவு, நகைச்சுவை மேடை, தொலைக்காட்சி விவாத மேடை, வானொலி உரை, அரசியல் பேச்சு, தொலைக்காட்சி உரை. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பல வடிவங்கள்ல வந்துட்டு பேச்சுக்கலை வந்துட்டு உருவாகிட்டே இருக்கு, அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இலக்கியங்கள்ல எந்தெந்த இடத்துலலாம் பட்டிமன்றம்ன்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த 9th 10th புக்கில் நம்ம படிச்சிருப்போம். மணிமேகலை, கம்பராமாயணம், அடுத்ததான் வந்துட்டு சிலப்பதிகாரம், திருவாசகம், இதுலலாம் வந்துட்டு இந்த பட்டிமன்றம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போமா. பட்டிமன்றம் நம்ம இப்போ சொல்றோம், ஆனால் முன்னாடி அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? பட்டி மண்டபம்ன்ற சொல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணம் இந்த 4 நூல்கள்லையுமே காணப்படுது. அது என்னென்ன அந்த லைன் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு சிலப்பதிகாரத்துல வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னும், மணிமேகலையில என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமின். நெக்ஸ்ட், திருவாசகத்துல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்ட்டு கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் நம்மளோட ஸ்கூல் புக் நியூ புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பட்டிமன்றம்னா என்னது? கலைகளை ஆராயக்கூடிய இடம்தான் பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தற்காலத்தில் வந்துட்டு
பட்டிமன்றம்னு ஒரு விஷயம் இருக்கு, வழக்காடு மன்றம்னு ஒரு விஷயம் இருக்கு. பட்டிமன்றம்னா என்ன, வழக்காடு மன்றம்னா என்ன அப்படின்றத இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துடலாம். மேடை பேச்சு நடை, அதாவது வந்துட்டு மேடை பேச்சுல வந்துட்டு ஒரு 5 வகையான நடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னதுன்னா கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை. ஓகேவா? இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேச்சுக்கலையும் ஆளுமைகளும். அதாவது பேச்சுக்கலையை வச்சு நம்ம நாட்டுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு சில அறிஞர்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு சிலமான ஒரு சொற்பொழிவுகள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ரஹாம் லிங்கனோடது, விவேகானந்தரோட அந்த சிகோகா மாநாடு, பெரியாருடைய உரை, அண்ணாவுடையது, அதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்கு அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பட்டிமன்றத்துக்கும் வழக்காடு மன்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பட்டிமன்றம் அப்படின்னா என்ன, ஒருத்தர் இருப்பாரு, ஒரு நடுவர் இருப்பாரு, ஆப்போனன்ட் டீம்ல வந்துட்டு ஒரு 2 டீம் இருப்பாங்களா, இங்க ஒரு டீம் இங்க ஒரு டீம் இருப்பாங்க. இந்த டீம்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க, இந்த டீம்ல 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா இங்க வழக்காடு மன்றம்னா வந்துட்டு ஜட்ஜ் ஒருத்தர், அப்புறமேட்டு வந்துட்டு இங்கன ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு குற்றம் செய்தவர் ஒருத்தர், அப்புறமேட்டு வந்துட்டு குற்றத்தை வந்துட்டு ஒப்புக்கொள்ளாத இன்னொருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர். ஓகேவா? வழக்கு தொடுப்பவர், அதை மறுப்பவர், ஜட்ஜு, வழக்கு தொடுப்பவர், மறுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 பேர். ஆனா இங்க வந்துட்டு நடுவர் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு டீம்ல 3 பேர், இன்னொரு டீம்ல 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு பேசுறாங்கல்ல, இப்ப இங்க ஒருத்தவங்க வந்து தன்னோட கருத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நடுவர் மட்டும்தான் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட கருத்தை சொல்றதுக்கான ஒரு அதிகாரம்ன்றது இருக்கு. ஆனா வழக்காடு மன்றத்துல அப்படி கிடையாது. அவங்க இப்போ வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வக்கீல் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்லுவார் அப்படின்னா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன கருத்தை வந்துட்டு மறுப்பாரு. அதே சமயம் நடுவருமே அதை வந்துட்டு பண்ணலாம். ஸோ 2 பேருமே வந்துட்டு இதுல வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரே ஹெட்டிங்கை வச்சு, ஒரே தலைப்பை வச்சு 3 பேர் கருத்தை வந்துட்டு சொல்லுவாங்க, தன்னோட கருத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு இதுல அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு 3 நிலைகள்லயுமே தன்னோட வழக்கை வந்துட்டு முன்வைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு 2 அணியோட கருத்துக்களையுமே அந்த ஜட்ஜி கேட்டதுக்கு அப்புறமா, அதாவது இந்த நடுவர் கேட்டதுக்கு அப்புறமா அதுல ஏதாச்சும் ஒரு அணிக்கு மட்டும் ஏற்புடைய தீர்ப்பை வந்துட்டு அவர் கொடுக்கலாம். ஆனா இங்க அப்படி முடியாது. இங்க வந்துட்டு கோர்ட்ல ஜட்ஜி என்ன பண்ணுவாரு, இவர் வந்துட்டு அந்த முன்னுரையோ அடித்தளமோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் வந்துட்டு இப்படி போகுது, இப்படி இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு முன்னாடியே அந்த தீர்ப்புக்கான ஒரு விஷயத்த அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நடுவர் வந்துட்டு இருதரப்பு கருத்துக்களையுமே விட்டுட்டு தன்னோட கருத்தை கூட அவர் தீர்ப்பா சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு பட்டிமன்றம் நடக்குது, இவங்க வந்துட்டு நடக்கும் இவங்க நடக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேர் சொன்ன கருத்துமே அவருக்கு பிடிக்கல அப்படின்னா தனக்கு என்ன தோணுதோ அதையுமே அவர் வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு சொல்யூஷனா கொடுத்துடலாம். ஆனா வந்துட்டு வழக்காடு மன்றத்துல அப்படி சொல்ல முடியாது. அந்த 2 பேர் வாதாடுறாங்கல்ல, 2 ஜட்ஜ் இருக்காங்க, சாரி 2 லாயர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்தை வச்சு தான் அவர் வந்துட்டு தீர்ப்பை சொல்ல முடியும். தானா ஒரு தீர்ப்பை வந்து எடுத்துக்க முடியாது. தன்னால வந்துட்டு சுயமா ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துல தீர்ப்புன்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் பட்டிமன்றத்துக்கும் வழக்காடு மன்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், பேச்சு வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுல லாஸ்டா பட்டிமன்றத்துல இருந்து வழக்காடு மன்றம் வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் யார் யார் நம்ம பார்க்கணும்னா அறிஞர்களுடைய சொற்பொழிவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ரொம்ப பெரிய இதாவே போகும். அதனால இதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிறப்பு தமிழோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சிறப்பு தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்துட்டு நான் இந்த இடத்துல ஐகார்ட்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.